5த் எபிசோட வந்து ஹரிணி ஸ்டாண்ட்ஸ் பை ஜெயஸ்ரீன்னு டைட்டில் பண்ணியிருப்பாங்க. 4த் எபிசோட் எண்டிங்கில வந்து சண்முகம் கிரிஜா கூட வீடியோ கால் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ கரெக்ட்டா அவரோட ஒய்ஃப் வந்து டோர் தொறந்து ஷாக் ஆயி நிக்கிற மாரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே ட்விஸ்ட்டோட தான் வந்து இந்த எபிசோட் பிகின் ஆகுது. ஸோ சண்முகம் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ தான் சாப்பிடுறீங்களான்னு?" கத்துவாங்க. அப்போ சண்முகம் வந்து செம்மையா பயந்துட்டு கால கட் பண்ணிருவாரு. அவர் ஒய்ஃப் வந்து, "இது நம்ம சாப்பாடு இல்லையே, யாருது இதுன்னு?" கேட்பாங்க. அவரும் நல்லா திரு திருன்னு முழிப்பாரு. முழிச்சுட்டு அவர் வந்து, "இல்ல தெரிஞ்சவங்க குடுத்தாங்கன்னு" சொல்லி சமாளிச்சுருவாரு. அவங்க வந்து ஒரு ரிலேட்டிவ கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஜெயஸ்ரீய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரிலேட்டிவ் வந்து என் பையன் படிக்கல, பிசினஸ் தான் பண்றான்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு நம்ம சண்முகம் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "இல்ல படிக்காத பையனுக்கு என் பொண்ண குடுக்க மாட்டேன். அவ லா வரைக்கும் படிச்சிருக்கான்னு" மாரி சொல்லுவாரு. அவரு விடாம ஃபோர்ஸ் பண்ணி கேட்பாரு, உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு. சண்முகம் டென்ஷன் ஆயிட்டு அதுக்கு பிடி குடுக்காம, அத கண்டுக்காம அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து பொரியல் எங்க இருக்குமான்னு நக்கலா பேசுவாரு. உடனே அந்த ரிலேட்டிவும் கோச்சிட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. இப்போ நம்ம டிஜே ஜக்கு அண்ட் மதுவ தான் காட்டுவாங்க. மது வந்து டிஜே ஜக்குவ போட்டு செம்மையா திட்டிட்டு இருப்பாங்க. "இப்படிதான் நீ ஃப்ளர்ட் பண்ணுவியான்ற?" மாரி கேட்பாங்க. நம்ம டிஜே ஜக்குக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம ஃப்ளர்ட்டே பண்ணலையேன்ற மாரி யோசிப்பாரு. அப்புறம் தான் அவங்க சேட் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம டிஜே ஜக்கு சொல்லுவாரு, "இத நான் பண்ணல. ஆனா பண்ணது யாருன்னா என் அசிஸ்டன்ட் தான்" சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட காட்டுவாரு. அவரோட ஃப்ரெண்டும் ஆமா நான் தான் பண்ணேன்னு ஒத்துப்பாரு. அப்போ மதுக்கு வந்து ரொம்பவே பேடா ஃபீல் ஆகும். ஐயோ! நம்ம போய் தப்பா நெனச்சுட்டோமேன்னு. ஓகே இதுக்காக நான் உனக்கு ஒரு காஃபி வாங்கி தரேன். நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலான்னு மதுவும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹரிணி வந்து ஜெயஸ்ரீய தெரப்பி செஷனுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. தெரப்பி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து காஃபி ஷாப்க்கு போவாங்க. காஃபி ஷாப்ல நம்ம ஹரிணி வந்து ஜெயஸ்ரீக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. "இப்படி இருக்காத, இதுலேருந்து ஓவர் கம் பண்ணு. நீ பழைய ஜெயஸ்ரீ மாரி மாறு. நீ ஏன் யாரையாச்சும் டேட்டிங் பண்ணக்கூடாதுன்னு?" கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜெயஸ்ரீ வந்து, "எம்மா சாமி ஆள விடு. எனக்கு இப்போ வொர்க் தான் இம்பார்ட்டன்ட்ன்னு" சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹரிணி வந்து, "கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட்டு வொர்க்க பார்ப்போம். அடுத்து நீ டேட் பண்ணுன்ற" மாரி சொல்லுவாங்க. இத கேட்டு நம்ம ஜெயஸ்ரீ வந்து சிரிப்பாங்க. அத பார்த்து ஹரிணியும் ரசிப்பாங்க. அடுத்து நம்ம மீரா அண்ட் அஸ்வின தான் காட்டுவாங்க. 2 பேரும் ட்ரெஸ் எடுக்க போயிருப்பாங்க. அங்க நம்ம அஸ்வின் வந்து ரொம்பவே டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணுவாரு. மீரா எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணாலும் இது நல்லா இல்லன்ற மாரி சொல்லிட்டுருப்பாரு. உனக்கு டேஸ்ட்டே இல்லன்ற மாரி சொல்லுவாரு. மீரா வந்து ஒரு ட்ரெஸ் புடிச்சு போட்டுட்டு வருவாங்க. அதுக்கு அந்த சேல்ஸ் கேர்லும் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இத கேட்டுட்டு இருந்த அஸ்வின் வந்து கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா இந்த ஆரஞ்சு நல்லாயிருக்கு போட்டு வான்னு" சொல்லுவாரு. இத கேட்டு நம்மளோட மீரா மூஞ்சே வாடி போயிரும். ஆனா, அவங்க எதுக்கு அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. சரின்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில இருக்க சேல்ஸ் பீப்பிள் 2 பேரும் சேர்ந்து, "என்ன இவன் இவ்ளோ டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றான்? இந்த பொண்ணு அமைதியா இருக்குன்ற" மாரி சொல்லுவாங்க. ஆனா, ஏன் அஸ்வின் இவ்ளோ டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாரு? ஏன் மீரா அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நம்ம ஹரிணி அண்ட் ஹெச்ஆர் சீன் தான் காட்டுவாங்க. நம்ம ஹெச்ஆரோட அசிஸ்டன்ட் ரோஷினி வந்து எல்லா எம்ப்ளாயீஸையும் கூப்பிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹரிணிய கூப்பிட்டு ஏன் லேட்டா வரீங்கன்ற மாரி கேட்பாங்க. ஹரிணியும் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு வேணும்க்கே சொல்லுவாங்க ஹெச்ஆர வெறுப்பேத்த. அப்போ நம்ம ஹெச்ஆர் வந்து செம்மையா ஷாக் ஆயிட்டு, "என்னது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? உன்ன எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கன்ற?" மாரி கேட்பாரு. இவங்க வந்து "நானும் பொண்ணு தானே" அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுவாங்க. "அது சரி, ஆனா உனக்கு தான் லவ்னா பிடிக்காதே" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹரிணி வந்து லவ் தான் பிடிக்காதுன்னு சொன்னேன். மேரேஜ் பிடிக்காதுன்னு சொல்லலையேன்னு பேசுவாங்க. அதுக்கு இவரு வந்து உனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்காங்கல்லன்னு கேட்பாரு. ஆமா இதெல்லாம் நீங்க ஏன் கேட்கிறீங்க? நீங்க என்ன என் தாத்தாவான்னு நக்கலா பேசுவாங்க. நம்ம ஹெச்ஆர் வந்து கடுப்பேத்தாத சொல்லு அப்படின்ற மாரி சொல்வாரு. அதுக்கு ஹரிணி வந்து நான் உண்மைய சொல்றேன். ஆனா நீ மெமோ குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவரும் வந்து கண்டிப்பா தரமாட்டேன் சொல்லுன்னுவாரு. அப்பதான் நம்ம ஹரிணி சொல்லுவாங்க, இல்ல அக்காக்கு உடம்பு சரியில்லன்ற மாரி. அப்பதான் நம்ம ஹெச்ஆருக்கு மூச்சே வரும். அதுக்கடுத்து நம்ம ஹரிணி வந்து அவர பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போயிருவாங்க. இப்போ பிரியன் வந்து ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி இந்த மாரி பெங்களூர் வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டேன். 42,000 வந்துச்சு. நான் அத உங்களுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லுவாரு. அப்போ ஜெயஸ்ரீ வந்து வேண்டாம். நீங்க ஹாஸ்பிட்டல் பில் கூட நீங்க தான் பே பண்ணீங்க. நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்ட்டா ஜெயஸ்ரீயோட அம்மா வந்து ஃபோன வாங்கிட்டு பிரியன் கிட்ட பேசுவாங்க. மனோஜ்ன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் யாரோ இறந்துட்டாங்களாம். இப்ப எப்படி இருக்காங்க அவங்க வீட்லன்னு கேட்பாங்க. பிரியனுக்கு வந்து ஒண்ணும் புரியாது. எனக்கு தெரியல. நான் இதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்ற மாரி ரீசன் சொல்லுவாரு. உடனே அவங்க அம்மா சரிப்பான்னு சொல்லிருவாங்க. பிரியனும் கட் பண்ணிருவாரு. இத பார்த்துட்டு இருந்த ஜெயஸ்ரீ வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அவங்க அம்மாவ நல்லாவே கத்துவாங்க. "எதுக்கு இப்படி பண்றீங்க? ஃபோன் பேசும்போது இப்படிதான் வாங்கி பேசுவீங்களா?" அப்படின்ற மாரி நல்லாவே கத்துவாங்க. இப்போ வீட்ட காட்டுவாங்க. வீட்ல ஹரிணியும், ஜெயஸ்ரீயும் பேசிட்டு இருப்பாங்க. ஹரிணி வந்து ஜெயஸ்ரீ கிட்ட "உன்னோட அப்டேட்டட் ரெஸ்யூம் குடு. நான் என்னோட ஆஃபீஸ்ல இருக்க லீகல் டீம் கிட்ட குடுத்து வேற ஏதாவது ஃபர்ம் தெரியுமான்னு கேட்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ மீரா வருவாங்க. மீராவ வந்து ஜெயஸ்ரீ திட்டுவாங்க. "நீ எப்ப பாரு ஃபோனும், கிரிக்கெட்டுமா இருக்க. எப்படி நீ வந்து உன்னோட அரியர பாஸ் பண்ணுவேன்னு?" கேட்பாங்க. 2 பேரும் சேர்ந்து மீராவ ரேக் பண்ணுவாங்க. அப்போ ஜெயஸ்ரீயோட அம்மா வந்துட்டு, "உனக்கு மாப்பிள பார்க்கணுன்ற" பேச்ச எடுப்பாங்க. இத கேட்டு ஜெயஸ்ரீ திரும்பவும் கடுப்பாயிடுவாங்க.
கடுப்பாவாங்க. நம்ம ஹரிணி வந்து, "நீ எதுக்கு கடுப்பாவுற? அம்மா நீ இவகிட்ட கேட்காத. நீ மாப்பிள பாக்க ஸ்டார்ட் பண்ணுன்னு" சொல்லுவாங்க. இத கேட்டு ஜெயஸ்ரீ வந்து ஹரிணிய செம்மையா முறைப்பாங்க. ஹரிணி வந்து இதுக்கெல்லாம் டைம் ஆகும். நீ கவலைப்படாத அப்டின்ற மாரி சூப்பராவே ஜெயஸ்ரீய சப்போர்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அந்த மனோஜ் மேட்டர்லருந்து வெளிய கொண்டு வர நல்லாவே ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட்டா வந்து சண்முகம், கிரிஜா கூட இருக்க மாரி காட்டுறாங்க. 2 பேரும் வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கிரிஜா வந்து சண்முகம் கிட்ட வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரூ. 2,00,000 தேவைப்படுது அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு சண்முகம் வந்து ஷாக் ஆயிட்டு, என்கிட்ட இப்போ இல்ல. அந்த வீட்லயும் நான் தானே எல்லாமே பார்த்துக்கிறேன்ற மாரி சொல்றாரு. அதுக்கு கிரிஜா ரொம்பவே அப்செட் ஆயிட்டு, நானா வீடு வேணும்னு கேட்டேன். நீங்க தானே வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்மளோட சண்முகம் சொல்றாரு, சரி 2,00,000 தானே பார்த்துக்கலாம் அப்டின்ற மாரி சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு.